ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய 354வது ஆராதனை விழா. நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஆராதனை விழா பற்றி அதனுடைய சிறப்புகள் நிறைய பதிவுகள் அதை பற்றி போட்டுருக்கோம். குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது அவருக்குண்டான நிகழ்வை சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய சேனலுக்கு அது மிகப்பெரிய அருளாக கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் அதை பார்த்தீங்க, நிறைய அன்பு நெஞ்சங்கள் நீங்கள் எல்லாமே வந்து பதிவிட்டுருந்தீங்க. சார் இந்த கோயில் போயிருந்தோம், அந்த கோயில் போயிருந்தோம், அந்த மடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினங்க உண்மையிலேயே. இந்த காலகட்டத்தில் அது அந்த நேரம் அது நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதிச்சு அதற்குண்டான கால நேரம் சூழ்நிலை கிடச்சி நம்ம போனோங்கிறது பெரிய அருள் தான். போக முடியலனா கூட அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருந்தாலும் சரி, அன்னைக்கு அவரை நம்ம மனசால நினைச்சாலும் சரி, அதுவே மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்வு, ஒரு ஆத்ம திருப்தி. அது மட்டும் இல்லாமல் இப்போதாங்க நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நடக்குதுன்னு, நாங்கள் விழா வைபவம் இருக்குன்னு தெரியாது, ஆராதனை நடக்குதுன்னு தெரியாது. இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறோன்னா நிச்சயமாக நீங்களும் கவலைப்படவே வேணாம். நீங்களும் தாராளமாக இது எப்போ பார்க்குறீங்களோ அன்னையிலிருந்து மறுநாளோ இல்லை அந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமையிலையோ போயிட்டு பாருங்க. குருராஜர் வந்து ஒரு கருணாசாகர மூர்த்திங்க. அவர் உண்மையிலேயே அவரை மாதிரி வந்து அத்தியந்த தயாளுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தயாளர் கிடையாது, அத்தியந்த தயாளர், மிகப்பெரிய அருளாளர். எல்லாருக்கும் வந்து அருளையும் ஆசிகளையும் ஒரு தாய் அன்புக்கு இணையாக கொடுக்கக்கூடிய அந்த அருள் வள்ளல் குருராஜர். அதனால இப்போதான் போய் பார்த்துருக்கணும், அப்போதான் போய் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு மன ஸ்லேகமும் உங்களுக்கு வேண்டாம். என்ன பார்க்க முடியாமல் போச்சு, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா மறுநாளோ இல்லை அந்த வாரத்துலையோ நிச்சயமாக போய் பாருங்கள். ராயருடைய கருணை அருட்கடாட்சம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அவருடைய அருள் ஆசிகள் கிடைச்சிட்டே இருக்குது. நிச்சயமாக அவர் இந்த மாதிரி, அதாவது 354 வருடங்களுக்கு முன்னால் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்த நாள் தான் இப்போ போன மத்திய ஆராதனை இல்லைங்களா? நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. அவர் அந்த நிலை வருவதற்கும் அந்த நிலை வந்த பிறகு எத்தனையோ பக்தர்களுக்கு அவரை நம்பி வந்து எத்தனையோ 100 ஆண்டுகளாக பக்தர்கள் அவரை சென்று சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கிட்ட இருந்து அருளையும் ஆட்சிகளையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் அருளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார், இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மந்திராலயத்தில் திரண்டுள்ள அந்த மக்கள் வெள்ளத்தை, பக்தர் வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாமளும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஷார்ட்ஸில் வந்து நிறையா கொடுத்துட்டே இருந்தோம். அந்த முக்கியமான அந்த புகைப்படங்கள்லாம் மந்திராலயத்தோட அந்த வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தோம். எவ்வளவு மக்கள் திரள், எவ்வளவு ஜனத்திரள், என்னதான் பண்ணியிருப்பார் ராயர் அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போகிறத ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறவங்க இருப்பாங்க அந்த ஆராதனை நாளில் மட்டும்தான். அதனால தான் நம்ம சொல்லுவோம், நீங்கள் அங்கே எங்கேயாவது உங்கள் மடத்துலையோ அங்கே எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு ராயரை போய் தரிசனம் பண்ணுங்க, இல்லைனா வீட்டில் பண்ணுங்க, இல்லைனா உங்கள் உள்ளத்தால் ஸ்மரணம் செய்யுங்க அவரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அவர் இந்த நிலைக்கு வருவதற்குண்டான ஒரு முக்கியமான காரணங்கள், தெய்வீக காரணங்கள், இறைவனுடைய அருள் அனுகிரகம் ஆசிகள், அதெல்லாம் நிறைய சொன்னால் கூட அவரோடு ஒத்து உழைத்து அவருடன் பயணித்த எத்தனையோ பெருந்தகைகள் இருக்காங்க இல்லையா? அவருடைய தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்து அந்த கோபிகாம்பாள் தாய், அந்த தாயின் வயிற்றிலே கருவுற்று புவனகிரியிலே அவதரிக்கிறார். வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை பண்ணி பிறக்கிறார். அதுதானே அவருடைய சச்சரிதம் சொல்கிறது. அவருடைய தந்தையாக இருக்கட்டும், திம்மண்ணப்பட்டார் அவருடைய தந்தையாக இருக்கட்டும், அவருடைய சகோதரர் குருராஜாச்சாராக இருக்கட்டும், சகோதரி வேங்கடாம்பியாக இருக்கட்டும், மனைவி சரஸ்வதி பாய் அம்மாவாக அவர்கள் இருக்கட்டும், அவருடைய மகன் லக்ஷ்மி நாராயணன் இருக்கட்டும், இவர்களெல்லாம் எத்தனை பேரை வந்து அவர் எத்தனையோ விஷயங்கள், அவருக்கு உண்டான தேவைகள், அவருக்கு உண்டான விருப்புகள், அது எல்லாத்தையுமே வந்து பக்தர்கள், மக்கள், இனி வரும் காலங்கள் எத்தனையோ 100 ஆண்டு 200 ஆண்டு காலம் பொறுத்து ஒரு பக்தன் வரப்போறான், அந்த பக்தனுக்காக நான் அனுகிரகம் கொடுக்க நான் இந்த நிலையை எய்த போகிறேன் அப்படிங்கிறத அவருக்கு தெரியாமலேயே இருந்திருக்கிறது. நான் சொல்றது பூர்வாசிரமத்தில். ஆனா அதை மிக தெளிவாக கண்டுணர்ந்த அவருடைய குரு சுதீந்திர தீர்த்த சுவாமிகள் நவபிருந்தாவனத்துல அவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது. நவபிருந்தாவனம் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த 9 பேர் பிருந்தாவனங்களிலே சுதீந்திர தீர்த்தருடைய பிருந்தாவனம் ஒரு பிருந்தாவனமாக இருக்கும். அவர் தாங்க நம்ம குருராஜருடைய குரு, நம்ம ராயருடைய இம்மீடியட் குரு. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய குரு யார்? ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு வெங்கடநாதருக்கு பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் சுதீந்திர தீர்த்தர். ஆச்சரியங்க. என்னாலும் குருராஜர் அவரை நம்பி இருக்கக்கூடிய பக்தர்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதே கிடையாது.
அது எக்காலத்திலும் சரி. சமீபத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் என்னுடைய பிரதர் வந்து சென்னையில் இருக்கார், எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம், ஆராதனைக்கு எங்கே போயிருந்தீங்கன்னு போது அவர் இந்த கோயில் போயிருந்தேன், அங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல தகவலை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு என்ன பண்ணார், எங்களுக்கு ஒரு நண்பர் உண்டு, அவருடைய நண்பர் எனக்கும் ஒரு நண்பர் தான், திரு ரமேஷ் சார் அவர்கள். ரொம்ப அற்புதமான அன்பு நெஞ்சம் அவர். குருராஜர் மேலே ஒரு அத்தியந்த பக்தி, வைராக்கிய வேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் ஒன்று தொடங்கணும். ஒரு நோட் புக்கில் தினம் வந்து 108 முறை வைராக்கிய வேள்வி அப்படிங்கிற பெயரில் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சேவா தொடங்கணும். அந்த சேவாவை ஓரிரு நபர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் திரு ரமேஷ் சார் அவர்களும் இன்று வரை தொடர்ந்து வந்து ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகா 108 முறை தினம் எழுதி அது வந்து போட்டோ போடுவாங்க. அந்த அளவுக்கு குருராஜர் மீது பக்தி. அவர்கிட்ட கேட்டால் நான் இல்லை சார், அந்த அளவுக்குலாம் பக்தி இல்லை, சும்மா எதை வணங்குவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். மற்றபடி தினம் இந்த மாதிரி இந்த வைராகிய வேள்வி இந்த சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன விபத்தாயிடுச்சு நேற்றுக்கு முந்தின நாள் அப்படின்னு சொன்னார். என்னாச்சு அப்படின்னும் போது ஒரு சின்ன விபத்து, வண்டி வந்து பின்னாடி மோதிருச்சு அவரை அப்படின்னாரு. சரி என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் கால் பண்ணேங்க. அதாவது இது என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த 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 நிகழ்வு, இந்த மகிமை மூலமாக குருராஜர் தாம் நம்பி இருக்கக்கூடிய ஆத்ம பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அது எந்த மாதிரியான காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வு நடப்பது மத்திய ஆராதனை அன்னைக்கு. மத்திய ஆராதனை, குருராஜருக்கு மத்திய ஆராதனை நிகழ்வு வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது உலகெங்கும். திரு ரமேஷ் சார் அவர்கள் அவங்களுடைய மனைவியோடு என்ன பண்ணுறாரு, அவருடைய மகன் வெளியூருக்கு வேலைக்கு போகிறார், வெளிநாட்டுக்கு, பூனேன்னு நினைக்கிறேன், பூனே போகிறார். அவரை வந்து வழி அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. காலையில் ஒரு 7லேருந்து 7:30 மணிக்குள்ளாக இருக்கும். காலையில் எப்படி போவாங்க, ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் தான் போகிறார். அவர் மிகப்பெரிய வேகம் கூட கிடையாது, நார்மலாக போயிட்டே இருக்காராம். சென்னை ரோட்டில் போயிட்டுருக்காரு ஏர்போர்ட்டை நோக்கி. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. 2 பேரும் கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுந்தோடனே அந்த அம்மா வந்து கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவரும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டுருக்காரு. அவர் எழுது கையெல்லாம் உதிரிட்டு, கையில் ஒன்றும் அடியில். அந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடிச்சவருக்கு ஒன்றும் இல்லை. அவர் எதிரில் வந்து நின்று இருக்காரு. நின்னோடனே நான் எதுவும் பேசாத, நீ வண்டி எடுத்துன்னு போயிடு அப்படின்ட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய பலமான இடி தான் அவர் இடித்தது. அவர் நான் அவங்ககிட்ட எதுவும் பேச தயாரில்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு. அவர் கொஞ்சம் கோபமான அன்பு நெஞ்சம் தான், கோபமான அன்பு நெஞ்சம். நீ கிளம்பிடு இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வேணாப்பா நீ முதல்ல போயிடு இங்கிருந்துன்னு. அவர் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ சின்ன காயம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா அவருடைய மகனை வந்து அவங்க வந்து வழி அனுப்பணும். ஏர்போர்ட்டுக்கு நேராக போயிட்டாங்க. ஏர்போர்ட்டில் அவங்க மகன் தனியாக அவர் முன்னாடி போயிட்டார். அப்புறம் அவர் கேட்டிருக்காரு, என்ன கையில் என்ன ரத்தம் வராமல் இருக்குன்னா, இல்லை அது ஒன்றும் இல்லை, சும்மா வந்து வளையல் கிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வழி அனுப்பிட்டு வந்துட்டாங்க. அன்று மாலை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்க ரிட்டர்ன் வரும்போது இவர்கள் சென்ற ஒரு 1.5 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு ஒரு உயிர் சேதமே நடந்திருக்குதுங்க. அங்கேருந்து அவர் சொன்னது அதுதான், ஒரு 50-100 மீட்டர் தொலைவில் ஒரு விபத்து நடந்திருக்கு சார் அந்த இடத்துல. அதை பார்த்தோன்னே நான் வெளவெளத்து போயிட்டேன். ஏதோ ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல. அப்போ தான் அவர் சொல்லிகிட்டே இருந்தார் என்கிட்ட, பார்த்தீங்களா சார், நான் சொன்னேன், பார்த்தீங்களா குருராஜர் வந்து மத்திய ஆராதனை நிகழ்வு உலகமே போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்தன் ஒரு சிக்கலில் சிக்கப் போகிறான், ஒரு பிரச்சனை அவனுக்கு வரப்போகிறது அப்படின்னு அவர் உணர்ந்த உடனே எத்தனை லாவகமாக உங்களை வந்து அந்த நிகழ்விலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, எது எப்படி வேணாலும் நடக்கலாங்க, இதுதான் அதுதான் கிடையாது. ஒரு சின்ன நிகழ்வு நடந்த பிறகு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல நல்லது கிடையாது. இப்படி வந்து இருந்தாங்க, இப்படி வந்தாங்க, இப்படி இடிச்சாங்க, இதுதான் பண்ணாங்க, இப்படி ஆகிப்போச்சுங்க அப்படின்ட்டு, இப்படி ஆயிடுச்சுங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்க. இந்த வார்த்தைகளோட வித்தியாசம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லைங்க, சும்மா கை தட்டிட்டுங்க அப்படியும் இருக்கலாம். அதை மாற்றுவது யார்? அந்த இடத்துல யார் மாற்றுறது? யார் அந்த அனுகிரகத்தை கொடுப்பது? யார் அதை வந்து மடைமாற்றி விடுவது? அதுதான். இவரும் சரி, அவர்கள் வீட்டில் அவருடைய மனைவியாரும் சரி, குருராஜர் மீது அத்தியந்த பக்தர்கள். அன்னைக்கு மறுநாள் அவங்க வந்து ராயருடைய ஆராதனை அதை அனுஷ்டிக்கக்கூடிய வகையில் 2 இடங்களில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க, 2 ஹோமில். அவங்க அன்றைக்கி மறுநாள் போயிட்டு அதை பண்ணியிருக்காங்க, அதாவது நேற்றுக்கு. அதுதான் சொன்னேன், ராயர் வந்து அவர் ஒரு ஆராதனை வைபவம் நடக்குது, எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீங்கள் அவரை நம்பிட்டீங்க, அவரை வணங்கிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு வரவிருக்கிறது அப்படின்னு சொன்னால்
அதை நிச்சயமாக அவருடன் இருந்து காப்பாற்றி விடுவார். கர்மாவினால் நமக்கு வரக்கூடிய துன்பம் மலையளவு இருந்தால் கூட அதை ஓரளவுக்கு குறைத்து நாம் சுமக்கக்கூடிய வகையிலே, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அதை மாற்றி நமக்கு கொடுப்பதில் குருராஜருக்கு நிகர் குருராஜர் தான். அதான் நான் சொன்னேன், சார் இது ஏதோ உங்களுக்கு ஒரு நேரம், இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டியது. ஆனால் ராயருடைய கருணையும் ராயருடைய அருளும் உங்களை அதை மாற்றி இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு சார். அது ஆமாம், அது ஏற்றுக்கொண்டார் அவர். உண்மை சார், நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்குது. நான் போன ஒரு 1 hour அந்த இடத்துல நடந்திருக்கு, அந்த ஸ்பாட்டில். அது எப்படி வேண்டுமானால் நேரம் தானேங்க, இது டைம் தானே இது. ஸோ ராயருடைய பிரார்த்தனையில் அவரை ஸ்மரணை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்வு என்பது அவரால் கண்டிப்பாக கண்காணிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வகுக்கப்படுகிறது. எந்த மாதிரி போகணும், எந்த மாதிரி செய்யணும்னுட்டு ஒரு இடத்துலேருந்து கிளம்புவோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி போகலாம், இல்லை ஒரு தடங்கள் வரும், கொஞ்சம் நேரம் பொறுத்து. அதனால தான் நம்ம சொல்கிறது, எது நடந்தாலும் அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். எது வாட் எவர் இட் இஸ் ஹேப்பன்ட்னா அது அவர் தான், அவர்கிட்ட ஸ்மரணம் பண்ணிடணும். அங்கே நடப்பது அவர் பார்த்து கொடுக்கறதா நமக்கு. அதனால் நாம் அவருடைய பக்தியில் அவருடைய பக்தியாக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலமாக நமக்கு இருந்து கொண்டிருக்கும், மிகப்பெரிய சக்தியை நமக்கு கொடுக்கும், மிகப்பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு திருப்திங்க, ஒரு சந்தோஷம். நாம் அனுபவிக்காத பல்வேறு விதமான பரவச நிலைகள், சந்தோஷங்கள், மகிழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது நமக்குள். நாம் அதெல்லாம் பார்க்காமையே கூட நிறைய பேர் போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இடங்கள்லாம் இருக்கு. வெறும் குழந்தை பருவத்தில் நாம் இருந்த மனோநிலை யோசிச்சு பாருங்க. அது ஏன் வளர வளர அந்த குழந்தை பருவத்தில் இருந்த மனநிலை மாறி மாறி வேற மாதிரி ஆகிப்போச்சு. அது குழந்தை பருவம், இது வளர்ந்த பருவம் அப்படின்னா கூட இந்த வளர்ந்த பருவத்தில் கூட அந்த மாதிரி முழுமையான மன நிறைவோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் எட்ட வேண்டும். அது என்னன்னு தான் யோசிக்கணும். அது ராயர் போன்ற மகான்களுடைய பக்தைகளாக இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு அந்த பூரண சந்தோஷம் திருப்தி எல்லாம் வருங்க. உழைக்கக்கூடாது, உழைக்காம இதெல்லாம் வரணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் குருராஜனுடைய பக்தர்களாக இருக்கும்போது உங்களுடைய முயற்சி பல மடங்கு வெற்றியை பெறும். நீங்கள் நினைப்பது நினைத்தபடி அவர் வழி நடத்தி செல்வார், உங்களை வளர வைப்பார், வாழ வைப்பார், உயர வைப்பார். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெகத்குருவே சரணம். ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராக